இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில நாம் கடந்து வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள, அவரே நம்முடைய நம்பிக்கை என்பதை வெளிப்படுத்த आंडवर तंद कृपைகளுக்காக आंडवருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்। मैं परमेश्वर को मैं धन्यवाद देता हूँ। आज हम परमेश्वर के सम्मुख में आकर परमेश्वर ही हमारे दृढ़ स्थान करके हम लोग अंगीकार करने के लिए प्रभु ने एक सुंदर अवसर दिया है। सो இன்றைக்கு நாம் சாட்சி நேரம் மற்றும் அநேகருக்காக நாம் ஜெபித்ததனால ஏற்கனவே நாம் அதிக நேரமாக இருக்கிறது, 11 மணி ஆயிடுச்சு। எனவே இந்த நேரத்திலும் கூட நாம் இந்த நாளுக்குரிய சத்தியத்தை நாம் சுருக்கமாக சிந்திப்பது நமக்கு அது प्रयोजनமாக இருக்கும் என்று நான் नंबुகிறேன்। आज गवाही के समय और बहुत लोगों के लिए हमने प्रार्थना किया है, इसलिए अभी ही 11 बज गया, लेकिन हम आज स्पष्ट रीति में हम परमेश्वर के वचन को हम मनन करेंगे। சொன்ன மத்தியில அப்படி என்று இருந்தா நான் சொல்லும் போது இந்தி வசனங்களை वासित எனக்கு உதவி செய்ய நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்। हमारे बीच में भाई हेनरी है, तो है क्या? हेनरी नहीं है? स्टार्टिंग लेना रहे। सो भाई धोनी के पास हिंदी बाइबल है? धोनी கிட்ட ஹிந்தி பைபிள் இருக்கா? தம்பி धोनी கிட்ட அவரு இல்லையா? கிட்டடா இருக்காங்க பாஸ், வீடியோ ஆஃப்ல இருக்கு। சோ அவசியப்படும்போது யாராவது ஹிந்தில வாசி। சுப்ரீமானவர்களே, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திப்பது நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்। நாம் 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 இருந்து 22 வரைக்கும் உள்ள वचनங்களை நாம் வாசித்தோம்। हम दूसरा इतिहास 7वां अध्याय 12 से लेकर 22 वचन को पढ़े थे। सो आज हम 13 और 14 वचन के आधार पर आज हम कुछ बातों को हम मनन करेंगे। நாம் 13 மற்றும் 14வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திப்போம்। இங்கே வசனம் சொல்கிறது 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனம் சொல்லுகிறது, நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை நான் அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்। இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும்। हालेलुया। इधर हम देखते हैं परमेश्वर ने बताया, मेरे भवन में कोई आकर प्रार्थना करेंगे, मैं उसी प्रार्थना को मैं उत्तर दूंगा। எனவே பிரியமானவர்களே, இந்த நேரம் it's a need of prayer and it's a time of prayer. சோ இந்த காலை நேரத்துல நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல, ஜெபிக்க வேண்டிய ஒரு அவசியத்துல நாம் இருக்கிறோம்। அதை திருச்சபை புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது। प्रियो, आज के इसी परिस्थिति में हम ये बात को समझना जरूरी है, ये है प्रार्थना करने का एक आवश्यकता समय है और प्रार्थना में बने रहने का समय है। இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார் 13வது வசனத்துல, என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை நான் அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்। எனவே இங்க நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இங்கே இன்றைக்கு இந்த கொரோனா வியாதியானது அது உலகம் முழுவ பரவி இருக்கிறது மற்றும் நம்முடைய தேசத்துல அதிகமாய் அது இந்த நாட்கள்ல 2வது அலை என்று சொல்லி பரவி வருவதை நாம் பார்க்கிறோம்। हम देखते हैं, इधर बाइबल में लिखा है, प्रभु परमेश्वर ने कहा, मैं देश में महामारी को मैं भेजने के समय
मेरे प्रजा उसके लिए प्रार्थना करना। प्रियो, आज हमारे देश में हम देखते हैं महामारी से लोग पीड़ित है और लोग क्या है, मरते जा रहे। इधर हम देखते हैं बाइबल में स्पष्ट लिखा है, हम ये बात को मानना भी जरूरी है, कोई भी बात परमेश्वर के बिना अनुमति नहीं आएगा। நாம் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். எந்த ஒரு காரியமும் தேவனுடைய சுத்தம் இல்லாமல் அனுமதிக்கப்படவே படாது. எந்த தேவனுடைய சுத்தம் இல்லாமல் ஒன்றுமே வராது. அது மழை இல்லாத வறட்சியான சூழ்நிலைனாலும் சரி, ஆறு பூகம்பமானாலும் சரி, அல்லது அது கொள்ளை நோயா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் தேவன் அனுப்பாமல், தேவன் அனுமதிக்காமல் வராது என்று வேதம் சொல்கிறது. எனவே இங்க நாம் பார்க்கிறோம், நான் தேசத்திலே கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இந்த நேரம் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த நேரம் நாம் ஜெபிக்க வேண்டிய நேரம். இன்னைக்கு இந்த இரண்டாவது அலை இந்த தேசத்துல இப்படி இருக்கும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. முதல் அலை வரும்போது எல்லாரும் யோசித்தார்கள் அதோட எல்லாம் முடிஞ்சிடும் சொல்லி. ஆனால் இந்த இரண்டாவது அலையிலே, நாம் முதல் அலை நேரத்துல நம்ம பார்க்கும்போது கடந்த வருஷத்துல நாம் டிவியிலே பார்த்தோம், மற்ற தேசங்களிலே எப்படி குவியல் குவியலாக பிணங்கள் குவிந்து கிடந்தது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கோ நாம் நம்முடைய கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இந்த கொரோனாவினால மக்கள் எப்படி நமக்கு முன்பாக மறித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. प्रियो, हम देखते हैं पिछले साल हम हमने देखे थे, टीवी में देखे थे, दूसरे देशों में लोग कैसे कोरोना से मर रहे थे। लेकिन इस साल में हमारे आंखों के सामने हम देखना पड़ा कैसे लोग ये महामारी से मर रहे हैं। तो इसलिए प्रियो, ये समय है प्रार्थना करने का समय है, ये कर्तव्य है, हर विश्वासी का जिम्मेदार है। हम इसी समय पर हम बहुत प्रार्थना करना. பிரியமானவர்களே, இது ஒவ்வொரு விசுவாசியினுடைய கடமையாக இருக்கிறது, ஜெபிக்க வேண்டும் என்பது. இந்த நேரத்துல நம்ம அதிகமா நம்ம ஜெபிக்கணும். காரணம் வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, மேரா பிரஜா நம்र होकर तेरे समुख में प्रार्थना करना. எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நம்முடைய தேசத்துல நாம் பார்க்கிறோம் எப்படி இந்த கொள்ளை நோய் தீவிரமாய் பரவி வருகிறது. வேதம் சொல்லுகிறது, நான் கொள்ளை நோயை அனுப்பும் போது, बाइबल में लिखा है, परमेश्वर ने स्पष्ट कहा, मैं महामारी को भेजता. எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நாம் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த கொள்ளை நோய் பரவி வருகிற இந்த நேரத்துல நம்மையும், நம் குடும்பத்தையும், நம் உறவினர்களையும், நம்முடைய நண்பர்களையும், நம்முடைய தேசத்தையும், நம்முடைய தலைவர்களையும் जबम மட்டுமே பாதுகாக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன்னா ये महामारी के समय में प्रियो, व्यक्तिगत, हमारे व्यक्तिगत जीवन को, हमारे परिवार को, हमारे बच्चों को, हमारे रिश्तेदारों को और हमारे मित्रों को, हमारे देश को, हमारे देश की अधिकारियों को केवल प्रार्थना ही सुरक्षा में रख सकता है. हालेलुया. आज இன்றைக்கு நாம பார்க்கிறோம், பெரிய பெரிய இன்றைக்கு இந்த வியாதிகளுக்கு தடுப்பூசி தயாரிக்கப்படுகிறது, இன்றைக்கு இந்த வியாதிக்கு மருந்து வருகிறது. ஆனாலும் தடுப்பூசி போட்டதற்கு அப்புறமும் மக்கள் மறிக்கிறார். அந்த வியாதிக்கென்று இன்ஜெக்ஷனை போட்டதற்கு பின்பும் மக்கள் மறிக்கிறார்கள். இல்ல, ஆக்சிஜன் இல்லாம இன்றைக்கு மக்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தோ இன்னைக்கு ஜனங்களுடைய உயிரை காப்பாற்ற முடியல. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஜபம் மாத்திரமே இந்த தேசத்தை கொடுத்ததுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூया, அல்லேलूया. प्रियो, हम देखते हैं, आज हम देखते हैं हमारे देश में वैक्सीनेशन आ गया, लेकिन वैक्सीनेशन लगाने के बाद भी लोग मरते हैं, और इंजेक्शन आ गया उसके बाद भी लोग मरते, ऑक्सीजन है फिर भी लोग मरते.
हॉस्पिटल में जगह है, नहीं जगह है, लेकिन लोग मरते हैं। इसलिए प्रियो, केवल केवल प्रार्थना ही हमारे देश को बचा सकती। हालेलुया। प्रार्थना ही उनको बचा सकती, प्रार्थना ही हमारे रिश्तेदारों को बचा सकती। इसीलिए परमेश्वर ने कहा प्रार्थना। எனவேதான் ஆண்டவர் சொன்னார், ஜெபம் செய். உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பாவங்களை விட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் முகத்தை தேடி நீங்கள் जबम பண்ணுங்க, प्रार्थना करो। आपके पापों को छोड़कर, आपके बुरे रास्तों को छोड़कर मेरे मेरे पास आओ और मेरे से प्रार्थना करो, मैं देश को चंगाई करूं। எனவே பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் திருச்சபையாகி நீங்களும் நானும் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணலைன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த अर्थமும் இல்லை। इसलिए प्रियो, आप और मैं प्रार्थना करने के लिए बुलाए हैं। इसी संदर्भ में, इसी समय में हम प्रार्थना नहीं करेंगे, हमारे जीवन के लिए, हमारे जीवन का कोई भी मीनिंग नहीं, हमारे जीवन का कोई भी अर्थ नहीं। எனவே இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம், இந்த வியாதியிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யும்। तो आज हम कुछ बातों को मनन करेंगे, ये महामारी से हमको बचाने के लिए हम क्या करना, हम क्या कर सकते हैं। हम केवल केवल प्रार्थना ही कर सकते हैं। நாம் என்ன செய்ய முடியும்? நாம் ஜெபம் மாத்திரம் செய்யணும்। ஜெபம் மாத்திரமே நம்மை பாதுகாக்கும், ஜெபம் மாத்திரமே நமக்கு பிரியமானவர்களை பாதுகாக்கும்। எனவே இந்த காலை நேரத்துல வேதாகமம் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது வியாதி நேரத்தில் என்பதை நாம் சுருக்கமாக நாம் சிந்திக்க போகிறோம்। इसलिए आज हम कुछ बातों को मनन करेंगे, महामारी के समय में, बीमारी के समय में हम क्या करना, किसके लिए हम प्रार्थना करना, ये बातों को हम आज मनन करेंगे। ये हमारे कर्तव्य है। எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு அதை நாம் உணர வேண்டும்। இன்னைக்கு நம்ம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இன்றைக்கு நம்ம லாக்டவுன்ல நம்ம அமர்ந்து இருக்கிறோம்। எனவே இன்றைக்கு நாம் செபிக்கவில்லை என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய முகத்தை நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும்। எனவே வேதம் தெளிவா சொல்லுது, வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க। परमेश्वर का वचन स्पष्ट कहा है, आप बीमारी से छुटकारा पाना है, आप क्या करो? प्रार्थना। இன்னைக்கு நாம் அநேகர் நம்ம யோசிக்கிறோம், இன்னைக்கு அநேகர் நாம் ஜெபத்தை காட்டிலும் மற்ற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்। இன்றைக்கு இருக்கிறதான மற்ற விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம்। மாஸ்க் போடணும், கையை கழுவணும், அப்புறம் சானிடைஸ் பண்ணணும், அப்புறம் வேற என்ன தடுப்பூசி போடணும், இப்படி மற்ற விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம்। அவசியம்தான், ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் நம்மை பாதுகாக்கக்கூடியது ஜெபம் மட்டும்தான்। हालेलुया। आज हम लोग दूसरे विषयों के लिए बहुत हम समय देते हैं। सैनिटाइज करो, मास्क पहनो, और हाथ धोना और वैक्सीनेशन करना, हर बातों के लिए हम बहुत इम्पोर्टेंट देते हैं। प्रियो, वो सारी चीज आवश्यक है, लेकिन उससे अधिक आवश्यक है प्रार्थना करना। हालेलुया। எல்லாவற்றுக்கும் மேலானது ஜெபம் செய்ய வேண்டும்। எனவே இந்த நாட்களிலே நாம் யார் யாருக்காகவெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம்। முதலாவது, இந்த வியாதி நாட்களிலே யாருக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நான் எனக்காக ஜெபிக்கிறேன்। हालेलुया। प्रियो, ऐसे बीमारी के समय में पहली बात हम किसके लिए प्रार्थना करना? पहला है मेरे लिए, आपके लिए आप प्रार्थना करना जरूरी है। आपके लिए आप प्रार्थना करना, आप परमेश्वर के हाथों में समर्पित करके प्रार्थना करना, प्रभु मुझको बचाए। பிரியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் அனுதினமும் நமக்காக ஜெபிக்க வேண்டும், தனக்காக ஜெபிக்க வேண்டும்। ஆண்டவரே, என்னை வியாதியிலிருந்து சுகமாக்கும், வியாதி என்னை அணுகாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும்। நம்ம வாசிப்போம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம்
முதல் 3 वचनங்களை நாம் வாசிக்கிறோம்। दूसरा राजा 20वां अध्याय 1 से लेकर 3 तक के वचन को हम पढ़ेंगे। இங்கே நாம் பார்க்கிறோம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி। இங்கே நாம் பார்க்கிறோம், எசேக்கியா வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தார்। இங்கே வேதம் சொல்லுகிறது, ஏசாயா வந்து எசேக்கியாவுக்கு சொல்லுகிறார், நீ மரிக்க போகிறாய், உன்னுடைய எல்லா காரியத்தையும் நீ ஆயத்தப்படுத்திக் கொள்। அப்பொழுது வேதம் சொல்லுகிறது 3வது வசனத்துல, கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மனோத்துவமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான்। எசேக்கியா மிகவும் அழுதான்। இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், உன் நாட்கள் முடிந்து போனது எசேக்கியா ராஜாவே என்று சொல்லி। அப்பொழுது இந்த மனிதன், பெரிய தீர்க்கதரிசி, ஏசாயாவே வந்து சொல்லிட்டாரே, இந்த நாட்கள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி விட்டுல। இங்கே வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய வியாதிக்காக அந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான்। ஒரு அல்லேலூயா சொல்லுவார், அல்லேலூயா। பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, கொள்ளை நோய் வரும்போது என் ஜனம் தன்னை தாழ்த்தி செபிக்க வேண்டும்। इधर हम देखते हैं एशैया राजा बीमार पड़ा। इधर हम देखते हैं एशैया नबी आके बताया, आप खत्म होने वाले हैं, आप आपके सारी बातों को तैयार करो। इधर हम देखते हैं प्रियो, एशैया राजा मतलब उसको एक्सेप्ट नहीं किया। एशैया राजा ने ये नहीं कहा, एशैया नबी से ये भविष्यवाणी आ गया, परमेश्वर खुद कहा इसलिए मैं मर जाऊंगा, मैं मरने के लिए तैयार है, ऐसा नहीं कहा। लेकिन एशैया राजा ने परमेश्वर से प्रार्थना की। हालेलुया। प्रियमानवர்களே, நாம் நமக்காக ஜெபம் பண்ணணும்। प्रियो, हम हमारे लिए प्रार्थना करना। बहुत लोग सोचते हैं मैं मेरे लिए प्रार्थना करने का कोई आवश्यक नहीं है। नहीं, पहली बात आप आपके लिए प्रार्थना करना, आपके बीमारी के समय आप आपके लिए प्रार्थना करना। நீங்கள் உங்களுடைய பலவீனமான நேரங்களில், வியாதியான நேரங்களில் நாம் நமக்காக ஜெபிக்க வேண்டும்। இங்கே பார்க்கிறோம், எசேக்கியா அவன் வியாதி பட்ட போது ஜெபம் பண்ணினான்। ஆனால் நாம் வியாதி படுகிற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை। ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆரோக்கியம் நம்மை ஆளுகை செய்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்। ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா। इधर हम देखते हैं एशैया राजा वो बीमार पड़ने के बाद प्रार्थना किया, प्रभु मुझको चंगाई करो। इसलिए हमारे जीवन में हम बीमारी आने तक हम इंतजार करने के लिए आवश्यक नहीं है। पहले से ही हम प्रार्थना करना, प्रभु आप मुझको स्वस्थ में रखो। एक हालेलुया करें, हालेलुया, हालेलुया। எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், हालेलुया। ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணணும்யா, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு விட்டுறக்கூடாது। ஒவ்வொரு நாளும் அந்த ஆரோக்கியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்। हम अच्छे हैं, स्वस्थ है, इसलिए हम ऐसा नहीं छोड़ना। हर दिन हमारे स्वस्थ के लिए, हमारे आरोग्यता के लिए हम प्रार्थना करना। பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்। ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும்। சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும்। ஆண்டவரே, என்னுடைய மூளையை ஆசீர்வதி, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை பத்திரமாய் வையும், என்னுடைய இருதயத்தினுடைய பீட் கரெக்டா இருக்கட்டும், என்னுடைய லங்ஸ் கரெக்டா இருக்கட்டும், என்னுடைய ஒவ்வொரு அவயங்களும், என்னுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸும் சரியா செயல்படட்டும் இயேசுவின் நாமத்துலன்னு ஒவ்வொரு நாளும் சரீரத்துக்கு நாம் கட்டளையிட கற்றுக்கொள்ள வேண்டும்। हालेलुया। हर दिन हमारे शरीर की हर पार्ट्स के लिए आप प्रार्थना करना, हर पार्ट्स को प्रभु के नाम से ब्लेस करना। प्रभु मेरे ब्रेन को ब्लेस करे, मेरे हार्ट को ब्लेस करे, मेरे लंग्स को ब्लेस करे। प्रभु यीशु मसीह के लहू से चंगाई हो जाए। हर दिन आपके शरीर को प्रभु के हाथ में सौंप के आप प्रार्थना करना बहुत जरूरी है। நம்ம பொதுவா நாம் சாதாரணமாய் நாம் ஜெபித்து விட்டு விடுகிறோம்। பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், எசேக்கியா ராஜா தன்னுடைய சுகத்திற்காக தேவனை நோக்கி பார்த்தான், முகத்தை தேடினான்। அல்லேலூயா। எனவேதான் ஆண்டவர் சொன்னார், தன் முகத்தை தேடுகிறவன் சுகமடைவான்। எனவே இந்த நாட்கள் நாம் நமக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டிய நாட்கள்। மற்ற இடங்களுக்கு நாம் ஓட வேண்டும், நாம் மற்ற காரியங்கள் அவசியப்பட்டாலும் நம்முடைய முதல் ஸ்தானம் நமக்காக, ஒவ்வொரு தனிநபரும் தனக்காக ஜெபிக்க வேண்டும்। हालेलुया। हर व्यक्ति अपने लिए प्रार्थना करना। ये महामारी के समय में
प्रार्थना ही आपको और मुझको बचा। அல்லேலூயா. இரண்டாவது நம்முடைய ஜெபம் இந்த வியாதியின் நாட்களிலே இல்ல வியாதியோடு இருந்தவர்கள் யார் யாருக்கெல்லாம் ஜெபிச்சாங்க, யார் யாருக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கும் தான் இன்றைக்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். कोई भी बीमारी है वो किस किस के लिए प्रार्थना करना है, वो बातों को आज हम मनन कर रहे हैं. सो पहली बात मैं मेरे लिए प्रार्थना. இரண்டாவது நாம் பார்க்கிறோம் வேதாகமத்திலே பிரியமானவர்களே, வியாதியின் நேரத்திலே நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அனுதினமோ நாம் जबिक में दूसरी बात ये बीमारी ये महामारी के समय हम हमारे बच्चों के लिए हम प्रार्थना करना बहुत जरूरी है. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்தோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம். இங்க 22 23வது வசனத்துல நான் பார்க்கும்போது ஒரு ஒரு அருமையான ஒரு தாய் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல போய் விண்ணப்பம் செய்வதை நாம் பார்க்கிறோம். நேரம் குறையா இருக்கிறதுனால வசனத்தை நான் வாசிக்கல. समय बहुत कम है इसलिए मैं वचन को नहीं पढ़ रहा हूँ, लेकिन आप लोग वचन को पढ़िए. सो मत्ती रचित सुसमाचार 15 अध्याय 22 और 23 में हम देखते हैं इधर एक माँ ने अपने बेटी के लिए प्रभु के पास चंगाई के लिए गया. பிரியமானவர்களே, இந்த மகாமாரியின் நாட்களிலே தகப்பனுடைய கடமை, தாயினுடைய கடமை பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த தேசத்திலே நான் பிள்ளை நோயை அனுப்பும் போது நீங்கள் உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். बाइबल में लिखा है, मैं महामारी को भेजने के समय आप नम्र होकर आप प्रार्थना करना, तब मैं चंगाई करूंगा. तो इसीलिए प्रियो, दूसरी बात है, हमारे कर्तव्य है हम हमारे बच्चों को प्रभु के हाथ में सौंप कर हम प्रार्थना करना है ना. बीमारी आने के बाद नहीं, बीमारी आने से पहले ही हमारे बच्चों के लिए हम प्रार्थना करना बहुत अनिवार्य है. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதி வந்ததற்கு பின்பல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதி வர்றதுக்கு முன்னாடியே நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். இங்கே இந்த தாய் ஆண்டவரை தேடி போய் என் மகளுக்கு சுகம் வேண்டும் என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, மத்தேயு நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இங்கே ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுடைய சுகத்துக்காக இயேசுவிடத்திலே வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். इधर हम देखते हैं एक पिता ने अपने बेटे के चंगाई के लिए प्रभु के पास गए. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளின் பாதுகாப்பு நம்முடைய ஜெபத்துல. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாமோ போறாங்க, வெளியில போறாங்க. இந்த லாக்டவுன் நாட்கள்ல ஒருவேளை நாம் வீட்டுல இருந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை தான் கடைக்கு அனுப்புறோம். காரணம், சரி வாலிப பிள்ளைங்க ஒன்னும் அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிராதுன்னு சொல்லி. எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசிய. சுகம் இயேசு மாத்திரமே தரும். चंगाई प्रभु से ही हमको मिलता, वो भी चंगाई प्रार्थना के द्वारा ही. எனவே இங்க நாம் பார்க்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக இந்த நாட்கள்ல நாம் அனுதினமும் ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை இந்த நாட்கள்ல நம்ம காலையில எந்திரிச்ச உடனே பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு மெடிசின் கொடுக்க அல்லது மற்ற காரியங்களுக்கு நாம் முற்படுவதை காட்டிலும் முதலாவது நாம் எழுந்த உடனே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இந்த நாட்கள்ல நாம் தயாராகும். प्रियो, आज के समय में हम रोज उठकर हमारे बच्चों के लिए कोई आलपाल, कोई पैरासिटामॉल, कोई ऐसा दवा देने से ही पहले हमारे बच्चों के लिए प्रार्थना करें. हमारे बच्चों के लिए प्रार्थना करें, प्रभु ऐसे महामारी से आप हमारे बच्चों को अब संभालिए. तीसरी बात, மூன்றாவது நாம் இந்த கொள்ளை நோய் நாட்கள்ல, ஏன்னா வேதம் சொல்லுது, நான் கொள்ளை நோயை அனுப்பும் போது நீங்கள் உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபம். எனவே மூன்றாவது இந்த வியாதி நாட்கள்ல நாம் யாருக்காகவெல்லாம் ஜெபிக்க வேண்டும்? முதலாவது எனக்காக ஜெபிக்கணும், என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். மூன்றாவது பிரியமானவர்களே, நம்முடைய உறவினர்களுக்காக நம்ம இந்த நாட்கள்ல ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம லாக்டவுன்ல இருக்கிறோம், நிறைய நேரம் இருக்குது ஜெபிக்க. எனவே நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். சொன்னோம், ஜெபம் மாத்திரமே இந்த தேசத்தை இந்த மகாபெரிய கொள்ளை நோயிலிருந்து
பாதுகாக்க முடியும்। प्रियो आज हम लाखों में है, हमारे पास समय है, इसलिए हम प्रार्थना करते रहना, क्योंकि प्रार्थना ही ऐसे महामारी के समय में हमारे देश को बचा के रख सकते। तो इसलिए हम प्रार्थना करना हमारे रिलेटिव्स के लिए, बाइबल में लिखा है मार्क पहला अध्याय, मार्क पहला अध्याय 29 से 31 तक இங்கே நாம் பார்க்கிறோம்। மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 29வது 31 வரைக்குள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது, இங்கே ஆண்டவரும் யாக்கோபு, யோவான், சீமோன், அந்திரேயா இவர்கள் எல்லாரும் பேதுருவினுடைய வீட்டிற்குள் நுழைகிறார்கள்। அப்பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவிடத்திலே சொன்னார்கள், பேதுருவினுடைய மாமி ஜுரமாயிருக்கிறார்। இங்கே வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, ஆண்டவர் அவளை தொட்டு சுகமாக்கினார்। இங்கே வேதம் சொல்லுகிறது, அவள் இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள்। பிரியமானவர்களே, மூன்றாவது நம்முடைய கடமை, பலவீனமாயிருக்கிற வியாதியோடு இருக்கிற அல்லேலூயா இல்ல உறவினர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம்। तीसरी बात हमारे कर्तव्य ये है, हमारे रिलेटिव्स के लिए हम प्रार्थना करना। इधर हम देखते हैं प्रभु यीशु मसीह और याकूब, यूहन्ना, पतरस और अंद्रेया पतरस के परिवार में गए। उधर उन लोगों ने प्रभु यीशु से कहा, पतरस के मामी क्या है, वो बीमार है। ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள்। பிரியமானவர்களே, இந்த தருணம் நம்முடைய உறவினர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய தருணம்। யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் சுகவீனப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய பெயரை சொல்லி நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இந்த நாட்கள்ல கடமையாக இருக்கிறது। காரணம், ஜெபம் மாத்திரமே இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையோ சுகத்தையோ கொடுக்க முடியும்। ये सब हमारे कर्तव्य है। इसी ऐसे महामारी के समय में कौन कौन हमारे रिश्तेदारों में बीमार पड़ा है, उन लोगों के लिए नाम लेकर प्रार्थना करना हमारा कर्तव्य है। நான்காவது விஷயம், இந்த நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது, இல்ல கொள்ளை நோய் வரும்போது உன்னை தாழ்த்தி நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுப்பார்। எனவே நான்காவது காரியம், நாம் யாருக்காகவெல்லாம் இந்த நாட்கள்ல ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் போது, மார்க் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் वसनங்கள் 1 से 5 உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம்। मार्क के सुसमाचार 2 अध्याय 1 से लेकर 5 तक वचन को हम देखते हैं। இங்கே இயேசுநாதர் ஒரு வீட்டில் இருக்கிறாரு। அப்பொழுது 4 பேர் தன்னுடைய நண்பனை தூக்கி கொண்டு ஆண்டவரிடத்துல வந்து வைக்கிறார்கள்। ஆண்டவர் அந்த மனுஷனை சுகமாக்குகிறார்। அல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா। பிரியம், இந்த நாட்கள்ல தேவைப்படுகிற காரியம், நண்பர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம்। வியாதிப்பட்டிருக்கிற நண்பர்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு செல்ல வேண்டியது அவசியம்। चौथी बात है, प्रियो, इसी महामारी के समय में हम हमारे मित्रों के लिए प्रार्थना करना जरूरी है। हमारे मित्रों को प्रभु के सामने लेकर जाना बहुत जरूरी है, क्योंकि इधर हम देखते हैं 4 लोग मिलकर एक बीमार व्यक्ति को प्रभु के पास लेकर गया, प्रभु ने उनको चंगाई किया। हालेलुया। பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வாட்ஸ்அப்ல செய்திகள் வந்து கொண்டே இருக்குது। வாட்ஸ்அப்ல செய்தி வந்துட்டே இருக்குது, அவருக்கு உடம்பு சரியில்லை, இவருக்கு உடம்பு சரியில்லை, இவர் மரித்து போனார், ரொம்ப சீரியஸா இருக்கிறார், ஆக்சிஜன் இல்லை, இப்படி நாம் அநேக காரியங்களை நமக்கு வாட்ஸ்அப் வந்துட்டே இருக்குது। நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் உடனே அதற்கு பதில் கொடுக்கிறோம், நாங்கள் அதற்காக செபித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி। ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் எப்பொழுது அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் பாக்குறீங்களோ அப்பொழுதே அவர்களுக்காக ஜெபிக்கணும்। ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா। நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்லுவோம், ஆனால் அநேக நேரங்கள்ல நாம் அவர்களுக்காக அந்த தேவைப்படுகிற நேரத்துல நாம் ஜெபிக்க நாம் மறந்து போவோம்। எனவே எப்பொழுது நாம் இந்த விண்ணப்பங்களை பார்க்க நமக்கு வருகிறதா, அந்த விண்ணப்பத்தை படிக்கும் போதே நாம் உடனடியாக நாம் அவர்களுக்காக நாம் जबिक वेंडियது அவசியமா இருக்கிறது। प्रियो, आज के दिनों में हम देखते हैं हमारे
व्हाट्सएप में रोज हर मिनट में हमारे पास मैसेज आते रहता है, ये इनको बीमार है, इनका ऑक्सीजन कम है, ये क्रिटिकल स्टेज में वो मरने वाले हैं। तुरंत हम भी उनको जवाब देते हैं, हम आपके लिए प्रार्थना करेंगे। लेकिन मैं आपको ये बात कहना चाहता हूँ, आप लोग वो निवेदन को पढ़ेंगे, तुरंत आप उन लोगों के लिए दुआ करना आवश्यक है। हालेलूया। உடனே நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். அதுக்காக நம்ம நேரம் எடுத்து எப்பமாவது நம்ம ஜெபிப்பது அல்ல பிரியமானவர்களே. இங்க இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே நான்கரும் சேர்ந்து அவனை இயேசு கொண்டையிலே கொண்டு சென்றார்கள். ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நண்பர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்க சொன்னா 24 மணி நேரம் கூட நமக்கு போதாது. அவ்வளவு நமக்கு ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு நாம் इருந்து கொண்டிருக்கிறோம்। आज के दिनों को हम देखेंगे 24 घंटे भी हमारे लिए कम पड़ रहा है, उतना प्रार्थना निवेदन हमारे पास आते रहते हैं। इसलिए प्रियो, प्रार्थना ही लोगों को छुटकारा देगा, क्योंकि परमेश्वर ने हमको बांचा। इसलिए हमारे पास हम लोग ये करना जरूरी है। इस समय में कितने हमारे मित्र लोग बीमार से पड़े हैं, सबके लिए प्रार्थना करना बहुत बहुत आवश्यक। ஐந்தாவது, இந்த நாட்கள்ல நாம் யாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், எல்லாம் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் வேதத்துல நமக்கு சொல்லி வச்சு 2000 साल पहले से ही प्रभु ने हमको लिख के रखा। बीमार के समय में हम किन लोगों के लिए हम प्रार्थना करें। இங்கே நாம் ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து தன்னுடைய வேலைக்காரன் सुगमाग वेंदी कोंडा। इधर हम देखते हैं एक अधिकारी प्रभु के पास आके कहा, मेरा नौकर को प्रभु चंगाई कर। எனவே பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்ப்போம் இந்த சூழ்நிலையில நாம் யாருக்காகலாம் ஜெபிக்கணும், நம்மோடு வேலை செய்கிறவர்களுக்காகவோ நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்காகவோ நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய். நம்மோடு வேலை செய்கிறவர்கள் இன்னைக்கு எத்தனையோ சாட்சியை நம்ம கேட்டோம், எத்தனையோ சாட்சி கேட்டோம். வேலை செய்கிறவர்கள் அநேகருக்கு கொரோனா பாதிப்பு இருக்கிறது, அவர்கள ஒரு சிலர் மரித்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். பிரியமானவர்களே, இங்கே இயேசுநாதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், நம்மோடு வேலை செய்கிறவர்கள், நமக்கு கீழ் வேலை செய்கிறவர்கள், நமக்காக வேலை செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது। प्रियो, हमने गवाह में हमने सुना, हमारे साथियों, हमारे साथ काम करने वाले और कितने लोग बीमारी से पड़ा है, उसमें से कितने लोग खत्म हो गया है, हम लोग ने देखा, हम लोग ने सुना। तो इसलिए प्रियो, ये समय है हमारे साथ काम करने वाले, हमारे अंदर काम करने वाले और हमारे लिए काम करने वाले सबके लिए प्रार्थना करना बहुत जरूरी है। आज आप और मैं ये जिम्मेदारी को महसूस नहीं करेंगे, एक दिन हम प्रभु के सामने हम जवाब देना पड़ेगा और हमारे लिए प्रार्थना करने के लिए कोई भी नहीं रहेगा। ஒருவேளை இன்றைக்கு நாம் நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால், ஒரு நாள்ல ஆண்டவருக்கு பதில் சொல்ல நேரிடும். இரண்டாவது, நமக்காக யாரும் ஜெபிப்பதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையை கூட ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்த முடியும்। பிரியமானவர்களே, ஜெபம் மற்றவர்களுக்காக ஏறெடுக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது। ஆறாவது, நாம் பார்க்கிறோம் யாருக்காகலாம் நம்ம ஜெபிக்கிறது இப்படிப்பட்ட நேரங்களிலே। 1 तीमुथियुस 2 அதிகாரம் 6वीं बात है, 1 तीमुथियुस 2 अध्याय 1 वचन। 1 तीमुथियुस 2 அதிகாரம் 1 तीमुथियुस 2 அதிகாரம் 6
1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்। ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்। அல்லேலூया। इधर बाइबल में लिखा है हर व्यक्ति के लिए क्या करना, प्रार्थना करना। हर व्यक्ति के लिए हर समय प्रार्थना करना। பிரியமானவர்களே, எனவே நமக்காக, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் உறவுகளுக்காக, என் நண்பர்களுக்காக, என்னோடு வேலை செய்கிற கொலீக்ஸ்க்காக மாத்திரமல்ல, நான் அறியாத எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்ண வேண்டும்। அல்லேலூயா। प्रियो, मैं मेरे लिए, मेरे बच्चों के लिए, मेरे रिश्तेदारों के लिए, मेरे मित्रों के लिए, मेरे साथियों के लिए, मेरे साथ काम करने वालों के लिए केवल प्रार्थना नहीं करना। इसी दुनिया में कितने लोग किसी बीमारी से पीड़ित है, सबके लिए प्रार्थना, सबके लिए प्रार्थना करना, क्योंकि प्रार्थना ही देश की माहौल को चेंज करेगा। हालेलुया। பிரியமானவர்களே, ஜெபம் மாத்திரமே இன்றைக்கு இந்த தேசத்தின் நிலையை மாற்ற முடியும்। ஜெபம் மட்டும்தான் இன்னைக்குள்ள தேசத்தின் நிலையை மாற்ற முடியும்। நம்ம இன்னைக்கு ஆராதனைக்கு இந்த இறுதியில நம்ம ஜெபம் பண்ண போறோம்। ஆண்டவரே, இந்த வாரத்துல இந்த தேசத்தின் டெத் ரேட் குறையணும், எங்கள் பட்டணத்தின் டெத் ரேட் குறையணும்। அது எப்படி இந்த வியாதியுடைய தீவிரம் காணாம போச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்க போறோம்। எனவே பிரியமானவர்களே, தேசம் அமைதலாய் இருப்பதற்கு ஜெபம் மாத்திரமே போதுமானதாக இருக்கிறது। எனவே நமக்காக இல்லை, இந்த தேசத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்காக நம்ம எத்தனை நியூஸை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம்। ஆக்சிஜன் இல்லாம ரோட்ல மக்கள் கிடக்கிறார்கள்। நேற்றுக்கு ஒரு வீடியோ வைரலா வந்துச்சு। ஒரு அம்மா இதுல பனாரஸ்ல அவருடைய மகன் மரித்து போனான், ஆக்சிஜன் இல்ல, ஒரு ஆட்டோல மடியில மகனை போட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம்। எத்தனை இடங்கள்ல நாம் ஜனங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்। அவர்களுக்காக எல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம்। இன்னைக்கு நாம மற்றவர்களுக்காக ஜெபிக்கல, அந்த விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள்। இன்னைக்கு நாம மற்றவர்களுக்காக ஜெபிக்கலன்னா, நமக்கு தேவைப்படும் போது நமக்காக ஜெபிக்க ஒருத்தர் கூட இருக்க। ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்துல நம்ம அசட்டையா இருந்தோம் சொன்னா நம்ம ஆண்டவர் எள்ளி நகையா। इसी समय में हम किसी के लिए प्रार्थना करने के लिए हम तैयार नहीं है। ऐसा एक समय आएगा हमारे परिस्थिति में हमारे लिए प्रार्थना करने के लिए एक भी नहीं रहेगा। எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்களை நாம் புரிந்து, இந்த நாட்களினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்வோம்। இந்த தேசத்திலே ஒரு மாற்றத்தை நம்முடைய ஜபங்கள் மாத்திரமே கொண்டு வர முடியும்। हमारे देश में परिवर्तन को, बदलाव को प्रार्थना ही केवल लेकर आएगा। आखिरी में प्रियो, நாம் இந்த நாட்களில் இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள நாம் யாருக்காகலாம் ஜெபிக்கணும்னா, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, 1 தீமோத்தேயு 2 अध्याय 2 वचन में लिखा है, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாத அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும்। அல்லேலூயா। இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஜெபம் நம்முடைய தேசத்தின் தலைவர் இருக்கார், நம்முடைய பிரதம மந்திரிக்கார், நம்முடைய உள்துறை அமைச்சருக்கார், நம்முடைய சுகாதார அமைச்சருக்கார், ஒவ்வொரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்காக, ஒவ்வொரு ஸ்டேட் மினிஸ்டர்களுக்காக, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக, ஒவ்வொரு மருத்துவத்துறையில இருக்கிற ஒவ்வொருவருக்காக, டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, எல்லா பார்மாசூட்டிகல்ஸ்க்காக, எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது। வசனம் சொல்லுகிறது, இந்த தேசத்திலே நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாத அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும்। प्रियो, हम अभी इन लोगों के लिए प्रार्थना करना बहुत अनिवार्य है।
हमारे प्रधानमंत्री के लिए, हमारे दूसरों मंत्रियों के लिए, हमारे चीफ मिनिस्टरों के लिए, हमारे देश की हर IAS के लिए, हर अधिकारियों के लिए, हर मेडिकल स्टाफ के लिए हम प्रार्थना करना जरूरी है। प्रभु उन लोगों को ज्ञान देना। நாம் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது ஆக்சிஜன் இல்ல, இது இல்ல, அது இல்லை என்று சொல்லி நாம் தேசத்தையும் தேசத்தின் தலைவர்களையும் நாம் குறை கூறுகிறோம். ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல அவர்கள் தைரியத்தோடும் தெளிந்த புத்தியோடும் அவர்கள் நிதானத்தோடும் அவர்கள் இந்த தேசத்தை நடத்த வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். आज के दिनों में हम हमारे अधिकारियों को हमारे अधिकारियों को हम इंजाम करते हैं, हम गलत गलत बोलते हैं, ये लोग ये नहीं किया, वो नहीं किया। लेकिन हम ये प्रार्थना करना इसी समय में परमेश्वर उन लोगों को अच्छे ज्ञान देना, परमेश्वर उन लोगों को अच्छा गाइडेंस करना, परमेश्वर इतने बड़े देशों को संभालने का सामर्थ्य ऐसे लोगों को देना, उसके लिए हम प्रार्थना करना। लेकिन हमारे எத்தனையோ மருத்துவ துறையில இருக்கிறவர்கள் தங்களுடைய ஜீவனையும் பெருசா எண்ணாம இன்றைக்கு இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்। आज हम देखते हैं हॉस्पिटलों में अपने जीवन को भी तुच्छ समझकर लोगों को बचाने के लिए लोग कार्य करते हैं। इसलिए प्रियो उन लोगों के लिए भी हम प्रार्थना करना बहुत अनिवार्य है। எனவே பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல நாம் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வோம்। இன்னைக்கு இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கலன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த अर्थमे இல்லை। इसी वक्त में हम प्रार्थना नहीं करेंगे फिर हमारे जीवन के लिए कोई अर्थ नहीं। எனவே நாம் மிக மிக முக்கியமான ஒரு வேளையில இருக்கிறோம்। வேதம் தெளிவா சொல்லுது, தேசத்திற்கு சேமம் வேண்டும் என்று சொன்னால் என் ஜனமே நீ தேசத்திற்காக ஜெபம்। ना परमेश्वर के वचन स्पष्ट कहा है, देश के लिए चंगाई चाहिए, मेरे प्रजा देश के लिए प्रार्थना। इसलिए प्रियो, आप आपके लिए प्रार्थना करना, आपके बच्चों के लिए प्रार्थना करना, आपके रिश्तेदारों के लिए प्रार्थना करना, आपके मित्रों के लिए प्रार्थना करना, आपके साथ काम करने वाले के लिए प्रार्थना करना और सभी मनुष्य के लिए प्रार्थना करना और देश के राजाओं के लिए आप प्रार्थना करना। ऐसे हम प्रार्थना करेंगे तब परमेश्वर हमारे देश के माहौल को चेंज करेगा। परमेश्वर के लिए कोई भी बात असंभव नहीं है। हालेलुया। நம்முடைய ஆண்டவருக்கு எதுவுமே முடியாத ஒன்றுமில்லை। இன்றைக்கு நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நம்மை தாழ்த்தி முழு மனதோடு நாம் ஒப்புக்கொடுப்போம் என்று சொன்னார் இந்த வாரத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தேசத்திலே நாம் பார்க்க முடியும்। प्रियो, आज हम मन फिराकर हमारे जीवन को प्रभु के हाथों में सौंपेंगे। आज इसी सप्ताह में हम हमारे देश में हम बहुत बड़ा बदलाव को हम देख सकते हैं। आखिरी में हम एक वचन पढ़ के हम समाप्त करेंगे। कடைசியாக நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம்। எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது वचन சொல்கிறது। आखिरी में हम एक वचन पढ़ के हम समाप्त करेंगे। एफिसियों की पत्री 6वां अध्याय 4वां वचन में लिखा है। एफिसिயர் 6ஆம் அதிகாரம் 18வது वचन சொல்கிறது, எந்த சமயத்தில் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டது। परमेश्वर के वचन में लिखा, ये वचन को कोई भी एक जन हिंदी में पढ़ सकते हैं तो पढ़े। एफिसियों 6:18 हर समय और हर प्रकार से आत्मा में प्रार्थना और विनती करते रहो। वचन कौन सा, एक बार रिपीट कर दीजिए। सही है। हर समय और हर प्रकार से आत्मा में प्रार्थना और विनती करते रहो
और इसीलिए जागते रहो कि सब पवित्र लोगों के लिए लगातार विनती किया करो। Amen. எனவே இங்கே வேதம் தெளிவா சொல்றது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். நாம் ஜெபம் செய், நாம் பிரார்த்தனா. வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். मेरे प्रजा नम रोकर अपने पापों को मैं उसी देश को चंगाई करूं. ये परमेश्वर का वचन. எனவே நாம் இந்த நாளிலே நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கு நாம் இந்த மருந்து பற்றாக்குறை, இது பற்றாக்குறை, அது பற்றாக்குறை என்று சொல்லுகிறோம். அதெல்லாம் அவசியம்தான். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் இந்த தேசத்தை இந்த மகாபெரிய கொள்ளை நோயிலிருந்து நம்முடைய ஜெபம் மாத்திரமே பாதுகாக்க முடியும். நான் சொல்லி आज हम बात करते हैं, वैक्सीनेशन का कमी है, ऑक्सीजन का कमी है, हॉस्पिटल में बेड का कमी है, लेकिन प्रियो हम एक बात को मन में रखे, परमेश्वर के वचन में लिखा है, प्रार्थना ही हमारे जीवन में वो देश में चंगाई को दे. सो आज हम अभी प्रार्थना करेंगे. आज पवित्र आत्मा हमारे एक से बातचीत किया. आज से हम शुरू करें प्रार्थना करने के लिए. हर दिन आपके शरीर को प्रभु के हाथ में सौंपे, अपने बच्चों को प्रभु के हाथ में सौंपे, रिश्तेदारों को, मित्रों को और साथियों को और देश के हर व्यक्ति को, राजाओं को प्रभु के हाथ में सौंपे. बीमार होने वालों के लिए केवल नहीं, इतने लोग स्वस्थ है उन लोगों के लिए भी प्रार्थना करें, वो बीमारी में ना पड़े. பலவீனப்பட்டவர்களுக்காக மாத்திரமல்ல, ஆரோக்கியத்தோடு இருக்கிறவர்களும் பலவீனப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். எனவே இந்த நாளிலே நாம் நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். நமக்கு நிறைய நேரம், அநேக ஜெப குறிப்புகள் வந்து கொண்டே இருக்கு. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாட்ஸ்அப்ல அப்டேட் ஆகிட்டே இருக்குது. எனவே நாம் அதை பார்த்துட்டு நாங்க ஜெபம் பண்றோம்னு சொல்லி விடாம உடனுக்குடன் இருக்கிற இடத்துல எங்க இருந்தாலும் நாம் உடனே அவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளும். रोज हमारे व्हाट्सएप में अपडेट होते रहता है. हम उन लोगों को जवाब ना दे, हम आपके लिए प्रार्थना करें, लेकिन तुरंत हम कहीं भी हो उन लोगों के लिए हम प्रार्थना करना शुरू करें. तो अभी हम प्रार्थना करेंगे, हमारे देश को हम प्रभु के हाथ में सौंपे. இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்கள் தேசத்தின் நிலைய நீங்க மட்டும்தான் மாற்ற முடியும் ஆண்டவரே. ஐயா, இந்த மாசத்துல இந்த வாரத்துல நாங்கள் ஆண்டவரே மரண செய்தியை கேட்டு நாங்கள் தவித்து போயிருக்கிறோம்ப்பா. இந்த வாரத்துல இந்த சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். अभी हम प्रार्थना करें, परमेश्वर हमने पिछले सप्ताह में ऐसे बातों को हम सुन कर हम थक गए हैं. प्रभु जी, हम प्रार्थना कर रहे हैं, हालेलुया, इसी सप्ताह में सिचुएशन को आप बदलाने के लिए प्रभु हम आपको धन्यवाद देते हैं करके हम लोग प्रार्थना करेंगे. எனவே இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஐயா, நம்முடைய கையில இருக்கிற மெடிசின் நம்மளை காப்பாத்தல, நம்முடைய ஜெபம்தான் நம்மளை காப்பாத்து. நம்முடைய ஜெபம்தான் இந்த தேசத்தை காப்பாற்றும். ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார், நீ ஜெபிச்சா சேமத்தை நான் தருவேன். எனவே இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் ஒருமுனைப்பட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
ஆண்டவரே இந்த தேசத்தின் நிலை, இந்த பட்டணத்தின் நிலையை மாற்றப்பா. தினமும் நாங்க மரண செய்தியை கேட்டு கேட்டு தவிச்சிட்டோம் ஆண்டவரே. இனி வேண்டாம் ஆண்டவரே. இந்த தேசத்திற்கும் இந்த பட்டணத்திற்கும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீர் கிருபை செய்யும். இந்த தேசம் முழுவதற்கும் ஒரு சேமத்தை தாரும். அடுத்த வாரத்துல நாங்க சாட்சி சொல்லணும், ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி ஆண்டவரே உதவி செய்யும்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக்கொள்ளும். சபையா நம்மை தாழ்த்துறோம்னா, சபையா விசுவாசத்தோடு நம்ம கேட்போம்னா ஆண்டவர் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய பட்டணத்திலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் கட்டளையிட போறார். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஜனமாகி நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் மனம் திரும்புகிறோம், எங்கள் பொல்லாத வழிகளை விடுகிறோம், எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மனஸ்தாபப்படுகிறோம், இந்த தேசத்தின் பாவத்திற்காக நாங்கள் மனஸ்தாபப்படுகிறோம். ஆண்டவரே, நெகேமியா ஜெபித்தது போல ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா எஸ்ரா ஜெபித்தது போல நானும் ஆண்டவரே நாங்களும் எங்கள் பிதாக்களோ பாவம் செய்தோம் என்று நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். இந்த தேசம் ஆண்டவரே பாவம் செய்திருக்கிறது. ஆண்டவரே இந்த தேசம் உமக்கு விரோதமா இருக்கிறது. இந்த தேசம் விக்கிரக ஆராதனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறது. ஆண்டவரே இந்த தேசம் சிவனுள்ள தேவனை அறியாமல் இருக்கிறது. ஆண்டவரே அப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தேசத்தின் மேல என் கிருபையாயிரும், என் கிருபையாயிரும். இந்த தேசத்துக்கு சேமத்தை தாரும். இன்றைக்கு உம்முடைய சபையாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமாக ஆண்டவரே இந்த நேரத்துல நாங்கள் ஒன்றுபட்டு கூடி வந்து இந்த இந்திய மகாபெரிய தேசத்தை ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தை நீ சிநேகிக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சீரனை நீ இந்த தேசத்துக்கு அனுப்பினீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தின் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வசிக்கிற இந்த மத்திய பிரதேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த போபால் பட்டணத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசம் முழுவதிலும் இருந்து ஆண்டவரே கடந்த நாட்கள்ல நாங்கள் மரண செய்திகளை கேட்டு கேட்டு ஆண்டவரே நாங்கள் தவித்து போனவங்க தாவே. அப்பா இந்த நேரத்துல நாங்கள் எங்கள் தேசத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம், எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல நீர் கிருபையாய் இரும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலை இப்பொழுதே மாறுவதாக ஆண்டவரே. மெடிசினோ வேக்சினோ அல்லது ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸோ அல்லது மற்ற காரியங்களோ இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க முடியாது. இந்த தேசத்தை இந்த மகாபெரிய கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்க முடியாது ஆண்டவரே. ஜெபம் மாத்திரமே முடியும். நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் தேவன் மாத்திரமே ஆண்டவரே இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும். அப்படியாக நாங்கள் ஆண்டவரே முழு மனதோடு இந்த தேசத்தை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பட்டணத்தை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உறவினர்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை பெற்றவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நண்பர்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களோடு வேலை செய்கிறவர்களை, எங்களுக்காக வேலை செய்கிறவர்களை ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்துல அலை கழித்து கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவரே சாதாரண ஏழை மக்கள் எல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில என்ன செய்வதென்று தவித்து கொண்டிருக்கிற எங்கள் தேசத்தின் தலைவர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் பாதுகாத்து கொள்ளும், நீர் ஆசீர்வதியும். இந்த கொள்ளை நோயை இந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கொள்ளை நோயை இந்த தேசத்தை விட்டு நீர் அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. இந்த புதிய வாரத்துல ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய மாற்றம் எங்கள் தேசத்திலே உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனாவினுடைய தாக்கம் ஆண்டவரே முற்றிலுமாய் நீங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டெத் ரேட்டு முற்றிலுமாய் குறையும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். யாருக்கும் எந்த சைடு எஃபெக்டும் வராம பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வேக்சின் போடுவதனால யாரும் மதிக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இப்படியாக எங்கள் தேசத்துக்கு சேமத்தை எங்கள் ஜெபம் கொண்டு வரும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேசத்தின் மேல இருக்கிற தேவ கோபாக்கினை அகற்றப்படுவதாக.
ஆண்டவரே இந்த தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த தேசத்தின் மேல நீர் கிருபையாய் நீர் இருப்பீராக. எங்கள் தேசம் பாதுகாக்கப்படுவதாக. ஆண்டவரே நீங்க ஜெபிச்சீங்கன்னா மாற்றத்தை தருவேன்னு நீங்க சொன்னபடி நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலிருந்து ஒரு மாற்றம் எங்கள் தேசத்தில் உண்டாகி இருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு சாதகமான ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இயேசுவின் நாமத்திலே இந்த போபால் பட்டணத்திலும் ஆண்டவர் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பட்டணங்கள், நகரங்கள், கிராமங்களிலும் ஆண்டவரை உண்டாக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆண்டவரே செபிக்கிறோம். அப்படியே செய்திருப்பதற்காக தொடர்ந்து கிருபை எங்களையும் சபையாரையும் அது காத்துக்கொள்ளும். புதிய கன மகிமை யாவையுமக்கே நாங்கள் செலுத்துவோம். ஆண்டவரே அடுத்த வாரத்துல கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொண்டார், எங்கள் ஜபங்களை அங்கீகரித்தார். எங்கள் தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்த்தோம். யாரெல்லாம் அதிகமான வியாதியிலே லங்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் சுகமாக்கினார் என்று சொல்லி நாங்கள் சாட்சி சொல்ல போகிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி ஜபத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டதற்காய் கன மகிமை யாவையுமக்கே நாங்கள் செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் இன்றும் சதா நாட்கள் இங்கு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் பரிபூர்ணமாய் தங்கியிருக்கிறதா. ஆமென். ஈசை திருச்சபையாக நற்செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை அனுப்பும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.